வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷனல் குக்கிங் வீடியோஸ். நான் எனிமேஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். நம்ம டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் புரத சத்து வேணும், ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. ஸோ டெய்லி நம்ம ஏதோ ஒரு சுண்டல் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சுண்டல் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஊற வச்சு முளைக்கட்டி செய்து சாப்பிட்லாம், சுண்டல் செய்து சாப்பிட்லாம். இப்போ ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சுக்கு ஒரு சாலட் எப்படி செய்யலான்னு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த சுண்டல் பருப்பு எடுத்தாலுமே ஒரு 8 மணி நேரம் ஒரு அலம்பிட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் திரும்பி நல்லா 2-3 அலம்புங்க. ஏன்னா அது அப்படியே நுரைச்சி ஒரு மாதிரி புளிச்ச தன்மை மாதிரி சமையல் இருக்கும். நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் உப்பு விட்டு மூழ்க தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5-6 இல்லை 10 விசில் உங்கள் எப்படி பல்லுக்கு தேவைப்படுதோ நம்ம நல்லா விசில் வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டின தண்ணியை நீங்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பருப்பு வேக வைக்கவோ, காய்கள் வேக வைக்கவோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரசமும் பண்ணலாம். ரசம் பண்ணும்போது பருப்பு தண்ணி பதிலாக இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பருப்பு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி வச்சுட்டு இதுக்கு நான் சுவை சேர்க்கலாம். விதவிதமாக நம்ம சுவை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இல்லை பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் டெய்லி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இளம் இஞ்சி அது மாதிரி சின்னதாக பொடிசாக நறுக்கிங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வடிகட்டி வச்சுருக்கல சுண்டல் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிருங்க. அவ்வளோதான். நல்லா குலுக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, மல்லி, புதினா உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி, இல்லை எல்லாமே கிடைச்சாலும் சரி, பொடுசாக நறுக்கி குலுக்கிட்டு இப்போ சாப்பிடுங்க. உங்களுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சுண்டலும் சாப்பிட்டோம், ஒரு காய் சாலடு சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நம்ம பருப்பில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த உப்பு பிடிக்கணும் அதனால் அந்த ஜூஸுக்கும் இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த சூப்பராக ஒரு சுண்டல் வித் சாலடோட டபுள் பர்பஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக செய்து பாருங்கள். இந்த லெமனுக்கு பதிலாக நீங்கள் மாங்காய் கூட சீவி சேர்த்துக்கலாம், வெள்ளரி பிஞ்சு சேர்த்துக்கலாம் துருவி. பாருங்கள், இது வெள்ளை கொண்டக்கடலை, கேபேஜ் பொடுசாக நறுக்கிக்கலாம், குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு நைஸாக துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் சாலடு பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் துருவல், நட்ஸ் எல்லாம் சேர்த்து வெல்லம் கலந்து கூட இந்த வேக வச்ச பருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம். ஸோ நானும் பல விதமாக கொடுத்துருக்கேன். செய்து பாருங்கள். நன்றி.